ശ്ലോകം 31. കന്യാരത്നം മദീയം ചേദ്യത്വം പ്രാർത്ഥയസേ നൃപ ദാതവ്യം തു പ്രദാസ്യാമി ന ത്വദേയം കദാചന. കന്യാരത്നം മദീയം ചേത് യത് ത്വം പ്രാർത്ഥയസേ നൃപ ദാതവ്യം തു പ്രദാസ്യാമി ന ത്വത് വദേയം കദാചന. மகாராஜாவே, என்னோடு பொண்ண நீங்கள் திருமணம் பண்ணித்தா அப்படின்னு கேட்டானா நான் தந்துதான் தீரணும். காரணம் நீங்கள் ராஜாவாக்கும், உங்களோட தாசனாக்கும். நீங்கள் சொன்னதை அப்படியே நான் செஞ்சுதான் ஆகணும். நான் தரமாட்டேன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. ஒருபோதும் உங்களுக்கு என்னோட பொண்ண தராமையும் இருக்க மாட்டேன் എന്നിട്ട് சொல்றார் 32வது ஸ்லோகம். தாஸ்யா புத்ரோ மகாராஜா त्वदन्ते पृथिवीपदे सर्वदा चाभिषेक्तव्यो नान्यपुत्रस्तवेदि वै. तस्याः पुत्रः महाराजा तु वदन्ते पृथिवीपतिः सर्वदा च अभिषेक्तव्यः न अन्यः पुत्रः तवेदि वै. மகாராஜாவே, என்னோட புத்திரி உங்களுக்கு நான் என்னோட புத்திரிய திருமணம் பண்ணி தரணும் அப்படின்னாக்கா ஒரு சில கண்டிஷன் எல்லாம் உண்டு. நீங்கள் ஓகே சொன்னானா என் பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி திருமணம் எல்லாம் பண்ணிட்டு உங்க மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டா. ஆனா உங்களோட புத்திரன் உங்க கூட இப்ப இருந்துட்டு இருக்கார். உங்க கூட இப்ப என்னோட பொண்ண திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லுற. அப்படியாக்குமானா உங்க புத்திரனுக்கு என்னோட பொண்ணு சித்தியாக்கும். இனி உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் திருமணம் பண்ணினானாக்கா அதுல குழந்தைகள் எல்லாம் உண்டாகும். அப்போ உங்களோட அந்த ராஜ பதவியோட வாரிசு அப்படிங்கிறது உங்களோட மூத்த மனைவியோட புத்திரனுக்கு போயிடுமே. அப்ப என்னோட பொண்ணோடு குழந்தைகளுக்கு அங்க ஒரு வாய்ஸும் இருக்காது. அதனால நீங்கள் ஒரு விஷயம் இங்க பண்ணிதான் ஆகணும். அது ஓகே சொன்னாதான் நான் என்னோட புத்திரிய தருவேன். நான் ரொம்ப செல்லமாயிட்டு வளர்த்தின குழந்தையாக்கும். அது நான் கொடுக்கிற என்னோட புத்திரியில பிறக்கிற குழந்தைகள் உங்களுக்கு அப்புறம் ராஜாவாயிட்டு அபிஷேகம் செய்யப்படணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட மூத்த மனைவியில உள்ள புத்திரன், அந்த புத்திரனுக்கு எந்த விதமான ராஜ்ய அவகாசத்தையும் கொடுக்கவும் கூடாது. அது நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லறார் முக்குவன் ராஜா கிட்ட. എന്നിട്ട് அதுக்கப்புறம் சூதன் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வர்ணிக்கிறதுனால சூத உவாஜா அப்படின்னு அடுத்த ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது. 33வது ஸ்லோகம். ஸ்ருத்வா வாக்யம் து தாசஸ்ய ராஜா சிந்தாதுரோபவத் காங்கேயம் மனசா கிருத்வா நோவாஜ நிருபதிஸ்ததா. ஸ்ருத்வா வாக்யம் து தாசஸ்ய ராஜா சிந்தாதுரஹ அபவத் காங்கேயம் மனசா கிருத்வா ந உவாஜ நிர்பதிஹி ததா. இந்த முக்குவனோட வாக்க கேட்டு ராஜா ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சார். இனி என்ன வாக்கம் பண்ணுறது? என் மனசானா இவகிட்டயே இருக்கு. அதுக்காக என்னோட மூத்த புத்திரனான அந்த காங்கேயனுக்கு பதவிகள் ஒன்றும் கொடுக்கப்படாதுன்னு இவன் சொல்றது சரியில்லையே. காங்கேயன மனசுல நினைச்சுண்டு ராஜா அந்த டைம்ல இந்த முக்குவன் கிட்ட எந்த ரிப்ளையும் சொல்லலை, ஓகேன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு பாசமாக்கும் காங்கேயன் கிட்ட சந்தனு ராஜாவுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரியே இப்போ தன்னோட கண்ணு முன்னால வந்த அந்த முக்குவ ஸ்திரீட்டையும் ரொம்ப ரொம்ப பாசம். இனி என்ன வாக்கம் பண்ணுறது? ஸ்லோகம் 34. காமாதுரோ கிருஹம் பிராப்த சிந்தாவிஷ்டோ மஹீபதே ந சஸ்னௌ புபுஜே நாத ந சுஷ்வாப கிருஹம் கத. காமாதுரஹ கிருஹம் பிராப்தஹ சிந்தாவிஷ்டஹ மஹீபதிஹ ந சஸ்னௌ புபுஜே ந அத ந சுஷ்வாப கிருஹம் கதஹ. காமாதுரனாயிட்டு இந்த முக்குவஸ்திரிய മനസ്സിലെ நினைச்சுண்டு രാജകൊട്ടാരத்துக்கு வந்து சேர்ந்த ராஜா മനസ്സെല്ലാം മുക്കുവസ്ത്രീയില സമർപ്പിച്ചിട്ട് ഒന്നും ചെയ്യ തോന്നാതെക്ക് മൂഡ് ഓഫ് ആയിട്ട് ഉക്കാന്നിട്ടിരുந்தார். കുളിക്കലൈ, സാപ്പിടലൈ, തൂങ്ങലൈ. ശ്ലോകം 35. ചിന്താതുരം തു തം ദൃഷ്ട്വാ പുത്രോ ദേവവ്രതസ്തദാ ഗത്വാ പൃച്ഛൻ മഹീപാലം തദ സന്തോഷകാരണം. ചിന്ത ആതുരം തു തം ദൃഷ്ട്വാ പുത്രഃ ദേവവ്രതഃ തദാ ഗത്വാ പൃച്ഛൻ മഹീപാലം തത് അസന്തോഷ കാരണം. പുത്രനായിരിக்கிற தேவவிரதன் கங்காபுத்திரன் அப்பா இப்படி மூட் ஆஃப் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு அப்பாவோட சங்கடத்துக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு கேட்டார். ஸ்லோகம் 36. துர்ஜய கோஸ்தி சத்ரோஸ்தே கரோமி வசகம் தவ காச்சிந்தா நிருபசார்தூல சத்யம் வத நிருபோத்தமா. துர்ஜயः கஹ அஸ்தி சத்ருः தே கரோமி வசகம் தவ கா சிந்தா நிருபசார்தூல சத்யம் வத நிருபோத்தமா. நிருப உத்தமா. உங்களுக்கு ஜெயிக்க முடியாத சத்ரு யாராவதும் இருக்காளா? அப்படி யாராவதும் உங்களுக்கு சத்ரு இருந்தானாக்கா நான் அந்த சத்ருவை ஜெயிச்சுண்டு உங்களுக்கு குஷிய தரேன். நிருப உத்தமா, உத்தமனான ராஜாவே, உங்களோடு கவலை என்னத்தை நினைச்சிட்டாக்கும் உண்மைய சொல்லுங்களேன், நான் உங்களோட கவலையெல்லாம் போக்கி தரேன் அப்படின்னு அப்பா கிட்ட புத்திரனான காங்கேயன் தேவவிரதன் சொல்றார். ஸ்லோகம் 37. கிம் தேன ஜாதேன சுதேன ராஜன் துக்கம் ந ஜானாதி ந நாசயேத்ய கிருணம் கிரஹீதும் சமுபாகதோசௌ பிராஜன்மஜம் நாத்ர விசாரணாஸ்தி. கிம் தேன ஜாதேன சுதேன ராஜன் துக்கம் ந ஜானாதி ந நாசயேத்யஹ கிருணம் கிரஹீதும் சம் உபாகதஹ அசௌ பிராக்ஜன்மஜம் ந அத்ர விசாரணா ஆஸ்தி. அப்பாவோட துக்கம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு பரிகாரம் காண முடியாத புத்திரன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? புத்திரன் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு ஒரு துக்கம் உண்டு அப்படின்னா அந்த துக்கத்தை போக்க கூடினவனாயிருக்கணும். அந்த துக்கத்தை போக்க முடியலை அப்படின்னாக்கா அந்த புத்திரன் உண்டானா என்ன, புத்திரன் இல்லைனா என்ன? முஜன்மத்தில இருக்கிற லைபிலிட்டிஸ் எல்லாம்
தீர்க்கறதுக்கு வந்தவனாக்கும் புத்திரன் அப்படிங்கிற விஷயத்துல எந்த விதமான தர்க்கமும் இல்லை. பூர்வ ஜென்மத்தில இருக்கிற பல பல கடனும் தீர்க்கறதுக்கு வந்தவனாக்கும் புத்திரன் அப்படிங்கிறதுல எந்த விதமான தர்க்கமும் இல்லை. அப்பாவுக்கு இருக்கிற துக்கத்தை போக்க முடியலை அப்படின்னாக்கா புத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஸ்லோகம் 38. விமுச்ய ராஜ்யம் ரகுநந்தனோபி தாதாத்ஞயா தாசரதிஸ்து ராமா வனம் கதம் லக்ஷ்மண ஜானகீப்யாம் சஹைவ சைலம் கில சித்ரகூடம். விமுச்ய ராஜ்யம் ரகுநந்தனஹ அபி தாத ஆத்ஞயா தாசரதிஹி து ராமஹ வனம் கதம் லக்ஷ்மண ஜானகீப்யாம் சஹ ஏவ சைலம் கில சித்ரகூடம். தசரத புத்திரனான பகவான் ஸ்ரீராமன் அந்த ரகுநந்தனன் கூடியும் அப்பாவோடு ஆத்மீய സ്വീകരിച്ചിട്ട് രാജ്യത്തെ വെടിഞ്ച് ലക്ഷ്മണൻ സീതൈ ഇവാളോട് കൂടി വനത്തിലെ പോയി ചിത്രകൂട പർവ്വതത്തിലെ വസിച്ചാരേ அப்படின்னெல்லாம் சந்தனு கிட்ட புத்திரனான காங்கேயன் சொல்லின்னு இருக்கார். அதனால உங்களோட சங்கடம் என்னவாக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்களேன், நான் அதுக்கான நிவர்த்தியை பண்ணி தரேன். ஸ்லோகம் 39. சுதோ ஹரிச்சந்திர நிருபஸ்ய ராஜன் யோ ரோஹிதஸ்சேதி பிரசித்த நாமா கிரீதோத பித்ரா விபணோத்யதஸ்ச தாசார்பிதோ விப்ரகிருஹேது நூனம். சுதஹ ஹரிச்சந்திர நிருபஸ்ய ராஜன் யஹ ரோஹிதஹ ச இதி பிரசித்த நாமா கிரீதஹ அத பித்ரா விபணோத்யதஹ ச தாசார்பிதஹ விப்ரகிருஹேது நூனம். மகாராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயன் சந்தனுவை கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், ஹரிச்சந்திர மகாராஜாவோடு ரோஹிதன் அப்படின்னு பேர் இருக்கிற ஃபேமஸான புத்திரன் என்ன பண்ணினார்? அப்பா அந்த புத்திரனை வித்துட்டார். എന്നിട്ട് பிராமண கிரகத்துல போயிட்டு ஹரிச்சந்திரனோட புத்திரனான ரோஹிதன் தாசன மாதிரி வாழ்ந்தாரே, அது தெரியாதா உங்களுக்கு? ஸ்லோகம் 40. ததா ஜிகர்த்தஸ்ய சுதோ வரிஷ்டோ நாம்னா சுனஷேஃப இதி பிரசித்த கிரீதஸ்து பித்ராப்யதயூபபத்த சம்மோஜிதோ காதிசுதேன பச்சாத். ததா அஜிகர்த்தஸ்ய ததா அஜிகர்த்த அஸ்ய சுதஹ வரிஷ்டஹ நாம்னா சுனசேப இதி பிரசித்தஹ கிரீதஹ து பித்ரா அபி அத யூபபத்தஹ சம்மோஜிதஹ காதிசுதேன பச்சாத். 40வது ஸ்லோகத்துல இனியும் அப்பா பேச்சு கேட்டு நடக்கிற புத்திரர்களோட கதைகளை வர்ணிக்கப்படுறது. அஜீகர்த்தன் அப்படிங்கிறவர் தன்னோடு புத்திரனான சுனசேபனை வித்துட்டார். அதனாலேயே அந்த சுனசேபன் யாக பசுவாயிட்டு யாகசாலையில கெட்டி போடப்பட்டான். அப்படி இருக்கிற சுனசேபனை
விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும் அங்க வந்து காப்பாத்தினது அப்படின்னு இங்க சந்தனுக்கு ஞாபகப்படுத்துறார் காங்கேயன். ശ്ലോകം 41. പിത്രാജ്ഞയാ ജാമദഗ്നേന പൂർവം ചിന്നം ശിരോ മാധുരിതി പ്രസിദ്ധം അകാര്യമപ്യാചരിതം ച തേന ഗുരോരനുജ്ഞാച ഗരീയസി കൃതാ. പിത്ര ആജ്ഞയാ ജാമദഗ്നേന പൂർവം ചിന്നം ശിരഃ മാതുഃ ഇതി പ്രസിദ്ധം അകാര്യം അപി ആചരിതം ച തേന ഗുരോഃ അനുജ്ഞാ ച ഗരീയസി കൃതാ. ജമദഗ്നിയോട് പുത്രനായിരിக்கிற ഭാർഗവരാമൻ அப்பாவோடு ஆജ്ஞை அனுசரிச்சு அம்மாவோடு தலைய வெட்டி போட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்குமே. அது தெரியாதா உங்களுக்கு? செய்யக்கூடாத விஷயமாக்கும். அப்பா சொன்னார் இருந்தா கொடியும். அப்பா அப்படின்னு இருக்கிறவர் குருஸ்தானத்தில் இருக்கிறவராக்கும். அப்பா சொன்ன விஷயத்தை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிண்டு அப்பா சொன்ன வார்த்தைய காப்பாத்துறதாக்கும் சிரேஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அம்மாவோடு தலைய வெட்டி போட்டு அத நிரூபணம் பண்ணினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் புத்திரர்கள் அப்பாவுக்கு அடிபணிஞ்சு நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்தெடுத்து சொல்றார் காங்கேயன் சந்தனு கிட்ட. ஸ்லோகம் 42. இதம் ஷரீரம் தவ பூபதேன க்ஷமோஸ்மி நூனம் வத கிம் கரோம்யஹம் ந சோஜனீயம் மயி வர்த்தமானேப்யசாத்யமர்த்தம் பிரதிபாதயாம்யத. இதம் ஷரீரம் தவ பூபதே ந க்ஷமஹ அஸ்மி நூனம் வத கிம் கரோமி அஹம் ந சோதனீயம் மயி வர்த்தமானே அபி அசாத்தியம் அர்த்தம் பிரதிபாதயாமி அதஹ. மகாராஜாவே, இந்த சரீரம் என்னோட இந்த சரீரம் இருக்கே இது உங்களோடதாக்கும். நான் சக்தனாக்கும். அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இருக்கிற சக்தி பலம் அது உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கோ. நீங்க இப்படி கவலையா உட்கார்ந்து இருக்கேனே, உங்களுக்கு நான் என்ன வாக்கும் செஞ்சு தரணும்? நான் இப்படி உயிரோட இருக்கிறத நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி துக்கமாயிட்டு உட்கார்ந்து இருக்க? உங்களுக்கு என்ன விஷயம் சாதிக்கணுமோ அதை எங்கிட்ட சொல்லுங்கோ. உங்களுக்கு சேவை பண்றது எனக்கு சந்தோஷமாக்கும். உங்களுக்கு என்ன வேணுமானாலும் நான் செஞ்சு தரேனே, துக்கிக்காதங்கோ. உங்களோட துக்கத்தை போக்க வேண்டியது என்னோட கடமையாக்கும். 43வது ஸ்லோகம். பிரப்ரூஹி ராஜம் ஸ்தவகாஸ்தி சிந்தா நிவாரயாம்யத்ய தனுர்கிரஹீத்வா தேஹேன மே சேச்சரிதார்த்ததாவா பவத்வமோகா பவதச்சிகீர்ஷா. பிரப்ரூஹி ராஜன் தவ கஹ அஸ்தி சிந்தா நிவாரயாமி அத்ய தனுஹு கிரஹீத்வா தேஹேன மே ச சரிதார்த்ததா வா பவது அமோகா பவதஹா சிகீர்ஷா. ராஜாவே சொல்லுங்கோ அப்படின்னு காங்கேயன் தன்னோட அப்பாவான சந்தனு கிட்ட சொல்றார். என்னவாக்கும் உங்களோடு கவலை? நீங்கள் என்னத்தையாக்கும் இப்படி கவலையாக சிந்திச்சு உட்கார்ந்து இருக்க?
கையில அம்ப வச்சுட்டு நிக்கிற நான் வில்லாளி வீரனாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தானாலும் அதை சரி பண்றது புத்திரனான என்னோட கடமை அல்லவா? கையில அம்ப வச்சுண்டு நான் இப்ப இருக்கேனே, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்னாலும் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி தரேன். என்னோட இந்த சரீரம், என்னோட ஜென்மம், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகணுமானா உங்களோட ஆக்ரகத்தை எனக்கு சாதிப்பிச்சு தரணும். அதனால உங்களோட மனசுக்குள்ள என்னன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். மனச கீறி முறிச்சு திறந்து பார்த்து அதுக்குள்ள என்னவாக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் சாத்தியமாகாதே. நீங்க வாயை திறந்து சொன்னாதான் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அது என்னதான் ஆக்ரகம்னாலும் அந்த ஆக்ரகத்தை, அந்த ஆசைய நான் சாதிப்பிச்சு தருவேன். கையில அம்பெல்லாம் வச்சுண்டு வில்லாளி வீரனா இருக்கிற இந்த புத்திரன் இருக்கிறத உங்களுக்கு என்னத்துக்காக்கும் கவலை இருக்கு அப்படின்னு சந்தனு மகாராஜா கிட்ட புத்திரனான காங்கேயன் கேட்கிறார். ஸ்லோகம் 44. தீக்தம் சுதம் ய பிதுரீப்சிதார்த்தம் க்ஷமோபி சன்ன பிரதிபாதயேத்ய ஜாதேன கிம் தேன சுதேன காமம் பிதுர்ன சிந்தாம் ஹி சமுத்தரேத்ய. திக்தம் சுதம் யஹ பிதுஹு இப்சிதார்த்தம் க்ஷமஹ அபி சத் ந பிரதிபாதயேத் யஹ ஜாதேன கிம் தேன சுதேன காமம் பிதுஹு ந சிந்தாம் ஹி சம் உத்தரேத்யஹ. எந்த அளவுக்கு எபிலிட்டி இருந்தாலும் ஒரு அப்பாவோடு ஆசைய சாதிச்சு கொடுக்க முடியாத புத்திரனை என்னதான் சொல்லறது? கஷ்டம் கஷ்டம். அப்பாவோடு துக்க நிவர்த்தி வருத்த முடியாத புத்திரன் ஜனிச்சதுனால என்ன வாக்கும் ஒரு பிரயோஜனம்? இந்த அளவுக்கு துன்பப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்பாவோடு அந்த துன்பத்தை தீர்க்க முடியாத புத்திரன் ஜனிச்சா என்ன, ஜனிக்காட்டி என்ன, இப்படின்னு எல்லாம் சந்தனுகிட்ட அவரோட புத்திரனான காங்கேயன் கேட்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க சூதன் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுனால சூத உவாஜா சொல்லிண்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. 45வது ஸ்லோகம். நிஷம்யேதி வஜஸ்தஸ்ய புத்ரஸ்ய சந்தனோர்நృப லஜ்ஜமானஸ்து மனசா தமாஹஸ்துரிதம் சுதம். நிஷம்ய இதி வஜஹ தஸ்ய புத்ரஸ்ய சந்தனுஹு நృபஹ லஜ்ஜமானஹ து மனசா தம் ஆஹ தொரிதம் சுதம். புத்திரனோடு வாக்குகளை கேட்ட சந்தனு மகாராஜா மனசுக்குள்ள அவருக்கு வெக்கமோ வெக்கம். இதெல்லாம் புத்திரன்கிட்ட எப்படி ஆக்கும் சொல்லறது? ஒரு அப்பா புத்திரன் கிட்ட சொல்லற பேச்சா இது? நான் எப்படிதான் என் புத்திரன் கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு வெக்கம் தடுத்து நிப்பாட்ட அந்த வெக்கத்தோடு கூடிட்டு புத்திரன் கிட்ட ராஜா இப்படி சொன்னார் அப்படின்னு இங்க சூதன் சௌனகாதி மகர்ஷிகள் கிட்ட சொல்றார். ராஜா என்னவாக்கும் சொல்லறார் அப்படிங்கறத ராஜா சொல்லறதாயிட்டே இங்க சொல்லப்படுறது. அப்படிங்கறதுனால ராஜோவாஜா அப்படின்னு சொல்லிட்டு 46வது ஸ்லோகம் ஆரம்பமாகிறது.